அத்தானே நல்லபடியா பாத்துக்கோங்க அத்தை. நான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு அவர் என் மேல கோவமா தான் இருப்பாரு. நிச்சயம் அவர் கோவம் குறைஞ்சு என்னை வந்து கூட்டிட்டு போவாரு. அந்த நம்பிக்கையோட தான் நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். மீனா, எங்களுக்காக உங்க அப்பாவை எதிர்த்து பேசுனது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுமா. இதுல ஆச்சரியப்பட என்ன மாமா இருக்கு? அவரை பத்தி தான் எல்லாருக்குமே தெரியுமே. சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, அவர் சொல்றதுதான் இங்க எல்லாருமே கேட்கணும். அதுதான் அவருடைய குணமே. ஒரு வகையில இன்னைக்கு சக்தியும் அம்மாவும் வெளியே நிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அத்தான் நான் பண்ண இந்த தப்புக்கு என்னைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அப்பா இப்ப சக்திய வெளியே நிக்க வச்சு பழி வாங்குறாரு. அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. சேர மேலேயும் தப்பு இருக்குமா. அவன் உன் கூட வாழாம இருந்திருக்கான். அதனால தானே நீ இப்படி ஒரு பொய் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துருச்சு. விடுமா, நடந்தது நடந்து போச்சு. அதே நினைச்சு வருத்தப்படாதம்மா. மாமா, அப்பாவோட கோவம் குறையட்டும். நானே அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அம்மாவையும் சக்தியையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறேன். ரொம்ப சந்தோஷமா. நானும் நீ வருத்தப்பட்ட விஷயத்த சேரன்ட்ட சொல்றேன். அத்தை, நான் உங்களை புகழ்றதுக்காக இதை சொல்லல. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் நான் சொன்ன பொய்க்காக டைவர்ஸ் கொடுத்து என்னை எங்க வீட்டுக்கே அனுப்பியிருப்பாங்க. ஆனா நீங்க என் இடத்துல இருந்த யோசிச்சு எனக்காக உங்க பிள்ளைகிட்ட பேசினீங்கல்ல, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அத்தை. மீனா, ஏன் இப்ப இந்த மாதிரி எல்லாம் பேசுற? நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. சக்தியையும் நான் கஷ்டப்பட விட மாட்டேன் அத்தை. அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க அத்தை. மீனா, நீ உங்க அப்பா கிட்ட பேசினதுல இருந்தே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்மா. நாங்களும் சேரங்கிட்ட எடுத்து சொல்லி உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்றேன். நீ தைரியமா இரு.